ஒன்றுல்றா நம்ம வாழ்க்கை. சரி, ஓகே. அவனா பெருசாக கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி. கஷ்டம் மீன்ஸு லைக்கு எப்படி சொல்கிறது, அவனா எதனா ஒரு ஸ்ட்ரகிள் எதனா பெருசாக ஃபேஸ் பண்ணோம். பட் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்னு தெரில. பார்ப்போம். எது வந்தாலையும் பி ஸ்ட்ராங், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் போவோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்பெட்ஸ் வேறு யூஸ் பண்ணுறோம் தலைவா. நம்மளுக்கு வேறு சைட் வந்துச்சு. ஸோ ஸ்பெட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸ்பெட்ஸ் எப்படி இருக்குதுண்ணே? எப்படி ஸ்பெட்ஸு மஜாவா? இதுதான் நம்ம புது ரூம். நான் வீடியோ பண்ணல. இதுதான் நம்ம மாடல் காலனியில். இது மாடல் காலனி, காலேஜ் பக்கத்துல. அந்த பக்கம் போனால் நம்ம காலேஜ் வரும். அதோ அந்த பக்கமாக அது குட்டை மாதிரி இருக்கும். அதோ அங்கே அந்த பக்கமாக போனால் காலேஜ் நம்மளது. இங்கே தான் ஸ்ட்ரைட்டாக இங்கே சாய்பாபா கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்தால் நம்ம ரூமு. கீழேருந்து பார்த்தா இங்கே ஒரு கோயில் வரும். லைக் டெரஸ் மேலே இருந்து நல்லாயிருக்கும். அவனா இங்கே நான் சொல்ல போடணுன்னா, இங்கே எப்போ பார்த்தாலும் சில்லுன்னு காற்றாச்சினே தான் இருக்கும். இந்த பக்கத்தில் இந்த காற்று வீசினே இருக்கும். லேசாக அப்படி தும்பர் பெஞ்சிக்கினே இருக்குது. அப்படின்னா பலமாக மை பெய்யதில்லப்பா. இங்கே ஜஸ்ட் ஏதோ தும்பர் 4 தும்பர் பெய்யும். பலமாக எதுவும் பெய்யதில்லை. லைக் டெரஸ் மேலேருந்து மேலே இங்கே கீழே இது மிட்ட இதுக்கு மேலே வச்சுன்னு ஃப்ளோர் இங்கே கீழே ஒருத்தர் வச்சுன்னு போய் பார்த்துக்கிறான். நம்ம கீழே இந்த பக்கம் கீழே இருக்கும். சரி, இதே மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம இப்போது எது பண்ணாலே நம்ம ஒரு நிறைய இந்த புக்லேருந்து நான் கொஞ்சோன்னு கற்றுக்கினேன். மீன்ஸ் இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயமா இருக்கும். எல்லாம் நம்ம சொல்கிறப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ரியாலிட்டியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா இல்லையான்றது தான் கேட்குமே. இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், அது நம்ம ஆல்ரெடி இது ஆமாம்ல ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுப்போம். பட் அதை நம்ம ரியாலிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா இல்லையான்றது அதுதான் கீ த மேட்ரு. இப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணுமா? 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர்ஸ். யாரையும் ப்ளேம் பண்ணவோ அவங்கள திட்டவோ செய்கிறது தப்பு. மீன்ஸ் நம்ம 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு ஒரு இதுவே இருக்கும். எடுத்துக்கின்னு அப்போ பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ஒரு நம்ம இன்னொருத்தனை ப்ளேம் பண்ணாக்கா அது ஒன்றும் அங்கே சேஞ்சஸ் வரப்போதில்லை. நம்ம என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணேன், எதனால் அது அப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை கொஷின் பண்ணிக்கினாக்கா அப்போ ஒரு ஆன்சர் வரும். நிறைய கொஷின்ஸ் கேட்கணும் பாய். நம்மளை எப்போ நம்ம கொஷின்ஸ் கேட்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இதுவே தெரியும். ஆன்சர் நிறைய விஷயத்துக்கு ஆன்சர் இல்லை. அதில் சிலது நான் கேட்குறது நம்ம எதுக்கு வாழ்கிறோம் தெரியாது. சப்போஸ் இப்போது இது நம்ம எதுக்கு ரீப்ரொடக்ஷன் பண்ணணும், நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. நம்ம எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாது, ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அவனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு நம்ம எதுக்கு படிக்கிறோம், நம்ம எதுக்கு உயிர் வாழ்கிறோன்னே தெரியாது. பர்பஸே யாருக்கும் தெரியாது, ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். அப்படின்னா இன்னும் நம்ம தற்கூரியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
வாழ்கிறதே எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் இருக்கும். பட் ஆனாலும் இருந்தாலும் இதுலேயும் கேஸ்ட், ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி சில்லியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கோம்னா புரியல. ஏண்டா இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணு ஹை கேஸ்ட்டு, பையன் லோ கேஸ்ட் போல. ஆனால் பையன் வேற மாதிரி ஒரு ஐடி ஃபீல்டில் அவன் ஒர்க் பண்ணுறான். இது டெவலப்பர். அவனுக்கு சேல்ரி கூட 12 lakhs ஒன்றும் பர் ஆனம். பட் அவன் உன்னை எதனா காரணம் சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அவனை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, அதுவும் 6 years லவ்வான். பாருங்க, ஒரு ஒரு கேஸ்ட், ஒரு சில்லறத்தனமான ஒரு இதுவுக்கு அதையும் யாரோ போய் கொலை பண்ணல. ஒரு சின்ன பையன், இது என் வயசு இருப்பான் 21. அதுதான் எனக்குன்னா ஒன்று 1 வருஷம் 2 வருஷம் 21. அவன் அந்த தற்கூரி மண்டைக்கு என்ன தெரியும்னு போய் கண்ணில் மிளகா பொடி கண்ணில் அடிச்சுட்டு அறுத்து போட்டுக்கிறான். இன்னும் தற்கூரித்தனம் எனக்கு புரியல. ஏண்டா பாருங்க, அந்த அவனுக்கு அந்த ஜாதி வெறி, அந்த ஜாதின்றது அது வந்த ஒரு இதுவே எப்படி வந்து இருக்குன்னா, இட்ஸ் மை ஒப்பீனியன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே தான் இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஓகே டன், எல்லாம் சாதிச்சாங்க. நம்மளாம் அவங்க போய் போராடி ரத்த சிந்தி கஷ்டப்பட்டு எல்லாம் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாருங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னு நான் ஃப்ரீடம் மீன்ஸ் அதுக்கு முன்னாடியே இருந்தே இது இருந்துச்சனோ. ஆனால் இது எப்படி வந்திருக்கும் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய பர்ஸ்பெக்டிவ். இப்போது இது கொஞ்சம் பேர் அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் நம்ம ஒருத்தனே செய்ய முடியாதுல்ல. லைக் கொஞ்சம் வேலையை எல்லாத்தையும் கொஞ்சம் டிவிஷன் பண்ணி ஒரு டீம் ஒர்க்குன்ற மாதிரி, இந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள், இந்த வேலை நீங்கள் பண்ணுங்கள், இந்த வேலை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டீம் டிவைட் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போது தங்கத்தை உருக்குறவங்க கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பேர் நீங்கள் பண்ணுங்கள் அந்த வேலையை, இந்த பக்கமாக நீங்கள் அதெல்லாம் நோண்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. லைக் அப்படி நம்ம டிவிஷன் அப்போ பண்ணியிருப்போம். பட் அது வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி என்ன ஆச்சுன்னா என்ன இருக்குன்னா, நீங்கள் அப்போ எங்கள் முத்தா தங்கம் ஆங்கெல்லாம் நீங்கள் அதை தானே பண்ணியிருந்தீங்களோ, நீங்களும் அதே பண்ணுவோ. நீங்கள் மேலே படிக்கக்கூடாது, மேலே அதிகாரத்துக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, வேறு வேலை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈங்களா ஒன்று வச்சுக்கலாம். நம்மளா ஒன்று நினச்சிப்போம். நம்மளாம் சில கொஞ்சம் ரூல்ஸுன்ற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க நம்ம ஃபேமிலிஸில். லைக் எப்படி சொல்கிறது, சாயந்தர டைமில் வீடு வரைக்கும் சத்தியத்துமே போடக்கூடாது அப்படின்றது எதுக்கு சொன்னாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு நம்ம கேட்டு இருந்தால் நம்மளுக்கும் தெரியும். ஓகே, இதனால் அது பண்ணவானான்னு சொன்னாங்க அப்படின்னு. லைக் நம்ம கேட்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது எதுக்கு வேணான்னு சொல்லுவாங்கன்னா, லைக் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு வஸ்துவோ ஏதோ ஒரு எதனா ஒன்று வழங்கி டஸ்ட்பினில் இருந்து அதை கொட்டிட்டு வந்துட்டாங்க, தினி அது தேடவோ இல்லை எடுக்கவோ அது காணாமல் போயிடுச்சின்னு தெரியவோ அது கஷ்டமாகும்னு சொல்லி அந்த சாயந்தர டைமிங்கில் வேணான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. தினி நைட் டைம்ஸில் நைல்ஸ் கட் பண்ணக்கூடாதுன்றது கூட சாப்பாட்டில் ஏன்னா நைட்டில் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அது எதனா அங்கே சாப்பிட்டாக்கா அது நம்மளுக்கு இதுவாகும் அப்படின்ற ஒரு இதுவில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம இன்னும் தற்கூரி மாதிரியே நம்ம எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா எங்கள் முத்தாத்தாங்க அப்படி வாழ்ந்தாங்க, நீங்களும் அப்படியே வாழுங்க அப்படின்றது நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளா ஒரு இமேஜினேஷன் தான் என்னை பொறுத்தவரை. ஒன்றும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த நிறைய இருக்குது.
ஒரு ஒரு மனுஷனாக மதிக்க தெரிஞ்சால் போதும். எவனையும் நம்ம நமக்காக ஒன்றா இருங்க. எப்படின்னா நம்மளால் இன்னொருத்தர் கஷ்டப்படக்கூடாது, நம்ம இன்னொருத்தனை கஷ்டத்தை வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த சின்ன மைண்ட் செட் இருந்தால் போதும். இருந்தாலே நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு இது வரும். நம்ம அதை நினைப்பே இல்லைன்னு வைங்க, நம்ம அதை கண்டுக்கே மெயின் திங். நம்ம ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டே இட்ஸ் கேம் வந்துச்சு, செலிப்ரேட் பண்ணாங்க. பட் அன்னைக்கு கொடியை ஏற்றுறாங்க, சல்யூட் பண்ணுறாங்க, பாடுறாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை அப்படின்னா கஷ்டப்பட்டாங்க, நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க, பண்ணாங்க, எல்லாம் ஓகே டன். அந்த ஃப்ரீடம் வாங்கி கொடுத்து இப்படின்னா யாருக்கிட்ட இருக்குது? ரிலீஜியன் இது இந்த கேஸ்ட்டு ஈங்க வார்த்தை இது பண்ணுகிறாங்க. இன்னும் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்குது. இன்னும் நிறைய பேர் ஒரு ஒரு ஊட்டொலிக்கு வரக்கூடாது, லைக்கு நீங்கள் இந்த தெருவில் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்ம சிட்டிங்கில் இல்லைனாலையும் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜஸில் இது நிறைய இருக்குது. நம்ம டவுனில் நம்ம சொன்னால் டவுனில் கூட இருக்குது, நிஜமாக சொல்ல போனால் டவுனில் கூட இருக்குது. பட் அவங்களுக்கு வெளியோ அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. நானே ஃப்ரெண்டாக வீட்டுக்கு போனேன்னே வையே, லைக் இந்த வயசாகி போன பாட்டிங்களோ இங்கெல்லாம் இருப்பாங்களா, நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு எதுக்காக சொல்லிக்கிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை கேட்கவும் தேவையில்லை, அது நம்ம தெரிஞ்சுக்கவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு அடையாளம் மீன்ஸ் என் பேரை கூப்பிட்றதுக்கு எதுக்கு, என் பேருக்கு முன்னாடி ஒரு இன்ஷியல் எதுக்கு போடுறாங்க? என்ன மாதிரி பேர் இன்னொருத்தனுக்கும் இருக்கலாம், ஆனால் இன்ஷியல் அவனுக்கு அதுவும் இருக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இன்ஷியல் இருந்துச்சுன்னு வை, ஓகே தேவி பிரசாத் அப்படின்னா தேவி பிரசாத்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி அதுதான், ஒரு அடையாளம் தான் அது. ஆனால் அது நம்ம என்ன பண்ணுறோம், அவனுடைய மொத்தமே அதுதான், நம்ம அவன் அது தவிர உன்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை மாறினுக்கிறோம். அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுலேருந்து இன்னும் நம்ம மீண்டு வந்து வெளியே வரணும். மனுஷனாக மதிச்சாகணும். அவனுடைய ஃபீலிங்ஸ்க்கு அவனுடைய இதுவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து. எனக்கு புரியாது என்னன்னா, இப்போ சப்போஸ் காதலிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே டன். ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருந்தா, எப்படி நல்ல அப்பா அம்மாவாக இருந்தா, அவன் லவ் பண்ண பொண்ணோ பையனோ சரியில்லைன்னு வைங்க, அவங்க சரியில்லைன்னா நீங்கள் புரிய வைக்கணும் அவங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியோ, இல்லை நீ என்ன நான் சொல்கிற பையனை நீ கட்டிக்கலைன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படி மிரட்டுறதுன்றது என்ன கேட்டால் என்ன நீ அப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், நான் ஒரு பொண்ணாகவே இருந்தேன்னு வைங்க. சப்போஸ் என்ன அப்படி மிரட்டினீங்க அப்படி சொன்னாங்கன்னா நான் நினச்சின்னுக்கிறேன். பட் இது ரியாலிட்டியில் இது நடக்குமான்னு தெரியாது. பட் பண்ணால் என்னை ஒரு தற்கூரி பையன்கிட்ட போய் ஒரு அடி முட்டா அப்படின்னா, எனக்கு பிடிக்காத ஒருத்தனை அவன் யாருன்னே தெரியாது, அவன் எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 20 வயசு குழந்தை எடுத்துன்னு போய் 30 வயசு பையனுக்கு கட்டுனுங்கிறீங்க. அந்த ஒரு தற்கூரிக்கிட்ட போய் என் தலைவர் அங்கே நீங்கள் என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டு போடுவீங்க. எப்படி ஒரு நாள் கல்யாணம் எல்லாம் பண்ணுறவங்க எல்லாம் சந்தோஷம் போடுவீங்க. அதுக்கப்புறம் வாழ்கிறது யார்? நான் தானே முடிவு எடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவு எடுக்காமல் நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீங்க? எனக்கு அதுதான் புரியல.
இதுக்கு முன்னாடின்னா லைக் 20 வருஷத்துலேயே 10 வருஷம் ஒரு சில வயசுலேயே சைல்டு மேரேஜ்லாம் அப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது சைல்டு மேரேஜ் பண்ணாங்க. அது அவங்களுக்கு சாய்ஸஸ்ன்றது நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சாங்க. நீங்கள் இந்த ஜென்ரேஷன் வந்து கூட இப்படி தான் பண்ணணும், இப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களை சாவச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை எதுக்கு போகிறீங்க? எனக்கு புரியல. வாழ்கிறது எதுக்கு? சந்தோஷமாக வாழ்கிறானா அவனால் வச்சுக்க பார்த்துக்க முடியுமா? உன் பொண்ணை வச்சுக்கிட்டு அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுவாங்களா அப்படின்ற ஒரு அஷ்யூர் தான் ஒன்றும் அஷ்யூரன்ஸ் தான். நீங்கள் ஒரு பொண்ணு வீட்டுக்கோ பொண்ணு சைடு இருந்து எங்கேயோ போகிறீங்கன்னு வைங்க. அங்கே போய் என்ன பார்ப்போம்? அவன் நிலம் இருக்கா, அவங்ககிட்ட எவ்வளோ சம்பளம் வாங்குறான், எங்கே வேலை செய்கிறான் அப்படின்றதெல்லாம் எதுக்கு கேட்குறோம்? அவனை வச்சுக்கிட்டு பார்த்துக்க முடியுமான்ற ஒரு அஷ்யூரன்ஸ் நம்மளுக்கு வரணுன்றதுனால தான் கேட்குறோம். இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான், காதலிச்சிருக்கான், அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, உன் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, அவனுக்கும் பிடிச்சிருக்கு, அவனும் பார்த்துக்கிற ஒரு இதுவில் இருக்கும்போது ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்க சாவுறீங்க? எனக்கு புரியல. அப்படியாப்பட்ட ஒரு கேஸ்ட்டு ஒரு இதுவாக இருந்தாக்கா நீங்கள் செத்துருங்கயா போட்டோம், நீங்கள் செத்துருங்க, நீங்கள் சாவுங்கன்றேன். ஒருத்தனை துன்புறுத்தி அவனை நீ வாழணும்னு சொல்கிறதுக்குன்னா அதுக்குன்னா நான் செத்துருவேன்றான். நிச்சயமா நம்ம வாழ்க்கை இருக்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்காக. உருவாக்குனதே எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். புரிஞ்சுக்கிங்க. நம்ம ஒரு கடை இருக்கிறதாகட்டும், நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதாகட்டும், நம்ம சாப்பிட்றதுக்காக, நம்ம கம்ஃபர்ட்டுக்காக, எல்லாம் நமக்காக அல்லருக்காக. அது நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோமோ இந்த எஜுகேஷன் எல்லாமே அல்லேருக்கோசம் தான். அல்லேரும் நல்லா இருக்கணும், அல்லேரும் படிக்கணும் அப்படின்றதே நம்ம வாழ்கிறதுக்காக தான். நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோமோ, எப்படி இன்னொருத்தனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண போகிறோன்றதே நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. யாராலையும் ஒருத்தன் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்க முடியாது. அது 100% அவனால் இருக்க முடியாது. ஏன்னா அவன் வளர்ந்த ஒரு சுற்றுவாராகட்டும், அவன் இங்கே ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்துருப்பான், இன்னொரு சுச்சுவேஷனில் வளர்ந்துருப்பான். ஒருத்தன் லைஃப்பில் அவன் சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருப்பான் மீன்ஸ் வீட்டில் டெய்லி சண்டேயோ ரொம்ப அந்த கஷ்டத்தை பார்த்துருக்கானோ, இல்லை காசு இல்லையோ, லைக் அவனால் வெளியே எங்கேயும் போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருக்கானோ, லைக் அவன் கஷ்டப்பட்டிருப்பான், ஒரு கஷ்டத்தை ஒரு கோத்தூர் பண்ணியிருப்பான். சில பையன் அந்த கஷ்டம் எதுவும் பட்டிருக்க மாட்டான். அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்றது ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாரையும் ஒரே சர்க்கிளில் நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் கூட டீச்சர்ஸ் எல்லாம் அப்படிலாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒருத்தனுக்குள்ளே எல்லாத்தையும் இந்த புக்கில் கிட்ட அப்படியே அவன் மண்டக்குள்ளே பூத்தணும் அப்படின்னா அவன் இந்த புக்கில் கிட்ட எல்லாம் அவனுக்கு தெரியணும். எல்லாருக்கு ஏன்டா தெரியணும்? எனக்கு புரியல. எல்லாருக்கு எதுக்கு தெரியணும்? புக்கில் இருக்கிறது மொத்தம் ஏன் தெரியணும்? அவனுக்கு சிலது வரலையா? ஓகே, அவனுக்கு இப்போ இருக்கிற இதுவில் நீ படித்தாலையும் படிக்கலைனாலையும் எப்படினாலையும் வாழலாம்டா. சில பேர் நினச்சிக்கின்னு இருக்காங்க படித்தாதான் வாழ்க்கை, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. படிப்புன்றது நம்மளுடைய நாலேஜ், நம்ம வேலை இல்லை. நிறைய பேர் என்னவோ இத்த படிச்சா அவனுக்கு வேலை வரும். வேலைக்காக படிக்காதீங்கடா, தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்கடா. எப்போதான் புரிஞ்சுக்க போகிறாங்களோ. லைக் பேரண்ட்ஸ் நம்ம மார்க்ஸு நம்ம நிஜமாக சொல்ல போனால் மார்க்ஸும் நம்ம கேட்டகரைஸே பண்ணக்கூடாது. மார்க்குன்றது ஒரு நம்பர். அவன் எப்படியாத்த அப்னாலேஜ் பண்ணிங்கன்னா, எப்படியாத்த தெரிஞ்சுக்கினா, அவன் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணி வந்துக்கிறான்றதை நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த மார்க்ஸ்ன்றது ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன் அவ்வளோதானே தவிர, நீ அதை வச்சுக்கிட்டு அவன் ஒன்றும் எவனோ எந்த வேலையும் அவனும் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல.
படித்தா மட்டும் உனக்கு எந்த வேலையும் எடுத்து கொடுத்துட மாட்டான். ஸ்கில் இருக்கணும், வேலை தெரிஞ்சிருக்கணும். சும்மா படித்தேன் எனக்கு அவ்வளோ மார்க் இருக்குது இவ்வளோ மார்க் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அது நம்மளுடைய நாலேஜ் அவ்வளோதான். படித்தா மட்டும் வேலை கிடைக்காது. எது எனக்கு அப்படின்னா கேட்டகரைஸே எப்படி பண்ணுறாங்க தெரியுமா இந்த சொசைட்டி? இப்போது ஒருத்த வேலைக்கே போகிறான்னு வைங்க, சப்போஸ் நானே என்னையே எடுத்துக்கங்க, நான் 10th ஆகிட்டு ஐடியா பண்ணுறேன்னு சொன்னாக்கா சில பேர்லாம் படிக்க தெரியாதா, என்ன அவ்வளோ படிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி. நான் படிக்க தெரியாதவன், என்ன படிக்க முடியாதவன் தான் ஐடியை பக்கம் வரணுன்ற ஒரு அந்த பாருங்க நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணி அப்படின்னா எப்படி மேனிகுலேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. லைக் படிக்க முடியாதவன் இல்லை இது தெரியாது அவன் தான் ஐடிஐ பண்ணணுன்ற ஒரு இது ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அப்படின்னா நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஐடிஐ இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கையால். நான் அப்படின்னா நம்ம அங்கே போய் வேலை செஞ்சு நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறோம். ஆனால் இவனுங்க தினியா அதுக்கப்புறமா நான் டிப்ளமோ வந்தப்போ கூட என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்களாம் ஒரு வரஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸுன்ற மாதிரி. ஏன் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதுக்காகவே நான் நினச்சேன் ஒரு பேக்லாக் கூட இல்லாமல் ஜஸ்ட்டு நான் ஸ்கோர் சென்டம் ஃபுல் மார்க் எடுக்கணுன்ற ஒரு எனக்கு அவ்வளோ தேவையும் இல்லை, எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு இதுவும் இல்லை. நான் படிக்கிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் ஆவரேஜாக தான் படிப்பேன். நான் பெருசாக நான் ஃபோக்கஸே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு ஓகே தட் கான்செப்ட் ஓகே அவ்வளோதானே தவிர நான் பெருசாக மொத்தமாக எனக்கு இது ஆகணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சென்டம் எடுக்கணும். நான் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். பாஸ் ஆகிட்டேன்னா நான் இப்போ மெயின் எக்ஸாமே எதுனா பாஸ் ஆகிட்டு அப்படியே இதுக்கு தான் இதுவேன். டேய் சிம்பிளாக வாழ கற்றுக்கலாம்டா, சிம்பிளாக வாழ்ந்தா போதும். நான் நாளைக்குன்னு ஓடாமல் நாளைக்கு கொஞ்சமாக அப்படின்னா கொஞ்சமாக கஷ்டப்படுவோம், ரொம்ப வேணாம். ஏன்னா என்னைக்காக இருந்தாலையும் நமக்காக தான் நம்ம கஷ்டப்பட போகிறோம். நம்ம ஸோ நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன்னா, இப்போ நீ ஓடி 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 சம்பாதிக்கிற, எப்படி ஓடி கஷ்டப்படுற, நல்லா வேலை செய்கிற, எல்லாம் செய்கிற, துட்டு என்னமோ நல்லா உனக்கு இப்போ 15,000 கொடுக்குறாங்க வை, 15,000த்துக்கு நீ வீந்து கஷ்டப்படுறேன்னு வை. காலையிலே போயிடுற, ஒரு 8 மணிக்கு போகிற, தினியும் அந்த வேலை கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சு இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டி எல்லாம் பண்ணி ஓவர் டைம் பண்ணி நம்மளுக்கு இன்னும் துட்டு சம்பாதிச்சு அப்படியே சேர்த்து வைக்கிறேன்னே வெய்யி. ஒரு நாள் உடம்பு ஃபீவரோ இல்லை கோல்டோ இல்லை ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு வை, அன்னைக்கு நீ சம்பாதிச்சு அந்த துட்டு மொத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வைப்பேன். ஸோ கொஞ்சமாக சம்பாதிச்சாகட்டும் நம்மளுடைய ஹெல்த்தை கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக சம்பாதி போதும். உனக்கு அவ்வளோ கஷ்டத்தை வைக்காமல் உன் பாடி உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட முடியும் போதும், அதுவே போதும். நீ ஓடி சம்பாதிச்சா கூட அது ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறது தான், ஒரு நாளைக்கு இதுவாக தான். அதனால் சிம்பிளாக வாழ கற்றுக்கோ, சிம்பிளாக வாழ போதும். நம்மளுக்கு ரொம்ப ஓடிலாம் கஷ்டப்பட தேவையில்ல, ஓடி சம்பாதிக்க தேவையில்ல. சம்பாதிக்கிறதே நமக்காக தான். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, பொழிச்சுப்பேன். ஓகேவா? சரி, ரொம்ப பேசினே இருப்போம். நம்மளை ஒரு முற்றுப்புள்ளின்றது நம்மளுக்கு கிடையாது. சரி, ஒரு நாள் ஒரு டிபேட் வைப்போம். டிபேட் மீன்ஸு செந்துக்காங்க கூட இந்த டிபேட் வைக்கலான்ற மாதிரி அவனுக்கும் ஒரு ஆசை தான். அவனா சில நம்ம கேங்கெல்லாம் உட்காந்திங்கன்னா ஒரு ஒரு ஒரு
டாபிக் எடுத்துக்கினேன். அந்த டாபிக்வே நம்மளுடைய ஒப்பீனியன், அல்லரோட ஒப்பீனியனையும். ஏன்னா நான் ஒண்டியாக பேசுறதுன்றது என்னுடைய சிலது தப்பாக கூட இருக்கலாம், சிலது கரெக்டாக கூட இருக்கலாம். அதுன்றது நான் ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொருத்தனோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது வேறு விதமாக தெரியும். நிஜமாக சொல்ல போனால் நம்ம பார்க்குற பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கலாம், ஒரு நல்ல விஷயமாகவும் பார்க்கலாம், கெட்ட விஷயமாகவும் பார்க்கலாம், அது ஒரு விஷயமாக கூட பார்க்காம போகலாம். நிஜமாக சொல்ல போனால் நம்ம எந்த பக்கம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பாருங்க. ஒரு சினிமா பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. மணி ஹீரோ இதுதான், ஒரு பார்க் இருக்கும். பார்க்கு கேட் உள்ள நின்றுட்டு இங்கே பேசிட்டு என்ன சொன்னிருக்கோம். கேட்டு வெளியே இருந்து நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கலாம். என்னடா பொழுதுன்னிட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க, எங்கேயோ வந்துக்கிட்டே இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு உள்ளே இருக்கும் யோசிப்போம். அதே வெளியே இருந்து என்னடா பொழுதுக்கும் உக்காந்துக்கினே இருக்கிறானுங்க, வேறு வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு யோசிப்பானுங்க. நம்ம எங்கே நின்றுங்கன்னு பார்க்குறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். பாருங்க, நம்ம உள்ளே இருந்து வெளியே பார்த்தோன்னு வைங்க, என்னடா எங்கடா ஓடுறீங்க, எதுக்குடா ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி இப்படி உள்ளேருந்து யோசிப்போம். அதே வெளியே போய் பாருங்க, வெளியே இருந்த என்னடா எப்போ பார்த்தாலே உக்காந்துனேங்கிறானுங்க, வேறு வேலை இல்லையா இவனுங்கிறீங்க, எப்படா இப்படிக்கிறானுங்க அப்படின்றத வெளியேருந்து யோசிப்பானுங்க. பாருங்க, நம்ம பார்க்குற பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி மாறுது பாருங்க. அதனால் நம்ம ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பார்க்குற பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம எதனா ஒரு கஷ்டமோ ஏதோ ஒன்று வருதுன்னா இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, சரி, ஒன்றும் இல்லைவா, நான் பேசினுக்கிறேன். நம்ம எந்த டாபிக் எடுத்து எந்த டாபிக்குள்ளே போய் எங்கெங்கேயோ போயினுக்கிறோம். சரி, ஓகே, போதும். சரி, டாடா, பாய் பாய், மீண்டும்.